வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்குற வீடியோ ஒரு ப்ளூடூத் மாடுல், லேட்டஸ்ட்டு ப்ளூடூத் மாடுல் ஜி-ஸ்டார் கம்பெனியினுடையது. மாடுல் நம்பர் 095. W அப்படின்னா ஒயிட் டிஸ்பிளே அப்படின்னு அர்த்தம். பின்னா ப்ளூ டிஸ்பிளே. ஆக்சுவலாக ப்ளூ வர்றதில்லை, இப்போ ஒயிட் மட்டும்தான். இது லேட்டஸ்ட்டு கிட்டு வந்திருக்கு. இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்கிற பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் 092 மாடுல் 094 மாடுல் பயன்படுத்தி ஒரு மினி ஆம்பிளிஃபையர் அதை அசம்பிள் பண்ணி அது எப்படி இன்னர் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் வந்து லாஸ்ட் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோம், பாருங்கள். ஏன்னா நம்ம சேனல் பார்க்குற எல்லாமே நியூ கமர்ஸ், பிகினர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு ஒரு மாடலாக இருக்கும். அந்த ஒரு ஸ்டூடெண்ட் அசம்பிள் பண்ணினது தான் எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர், கூடவே ஜி-ஸ்டார் கம்பெனியினுடைய 092 மாடுல் யூஸ் பண்ணியிருக்கோம். எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, குவாலிட்டி அப்படி ஒரு ஹை குவாலிட்டி. ஓகே, நீங்களும் அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த மாடல் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ வீடியோ பார்க்கலாம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், இதில் வந்து முதல் முறையாக உங்களுக்கு ஒரு ஸ்பெக்ட்ரம் மோடு இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஜி-ஸ்டார் பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு காலத்தில் ஒரு ப்ளூடூத் மாடுல் அப்படின்னா இந்த ரெட் கலர் டிஸ்பிளே மட்டும்தான் வரும். அனௌன்ஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஆரம்பத்தில் ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, நாள் ஆக ஆக அதுவே ஒரு இரிட்டேட்டிங்காக ஆயிடுச்சு. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கட் பண்ணது ஒரே ஒரு கம்பெனி, இது ஒன்று தான். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் மக்களுடைய தேவையும் டெக்னீஷியன்ஸுடைய ரெக்குயர்மெண்ட்டையும் அப்கிரேட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிகிட்ருக்க ஒரே ஒரு கம்பெனி இவங்க தான். இவங்க தயாரிக்கிற எல்லா ப்ளூடூத் மாடலுமே டாப்பாக இருக்கும், பக்கா குவாலிட்டி இருக்கும். ஏகப்பட்ட மாடல் போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இந்தளவுக்கு அதிகபட்ச ப்ளூடூத் மாடுல் போட்டவங்க அப்படின்னா, தயாரித்தவங்க அப்படின்னா இவங்களாக தான் இருக்கும், வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ லாஸ்ட் 6 மந்த்ஸ்லேயே மாதம் ஒரு மாடுல் வந்துட்டுருக்கு. முதல்ல 082, 83W, 092, 93, தென் வேகமாக ஸ்பீடாக 94, இப்போ 95. இப்போ நம்ம ஒரு சவுண்ட் பார் அசம்பிள் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது இன்னரில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலர் மோடில் நம்ம ஒரு எல்இடி லைட் டிசைன் பண்ணணுன்னா இந்த மாடுல் இருந்தால் போதும், பண்ணிடலாம். ஸோ இந்த மாடுல் வந்து ஃபஸ்ட் டைம் நாம் இது உங்களுக்கு ஒரு ரிவ்யூ கொடுக்குறோம். இந்த மாடுல் பொறுத்த வரைக்கும் இப்போ நீ பார்த்துட்ருக்கீங்க, நல்ல ஒரு குவாலிட்டி. இதில் எஃப்எம் கிளாரிட்டி ரொம்ப அருமையான கிளாரிட்டி. எஃப்எம் ஆகட்டும், ப்ளூடூத் ஆகட்டும், ஆக்சிலரி இன்புட் ஆகட்டும், பக்கா கிளாசிக் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்குது, பக்காவான கிளாரிட்டி. ஓகே, இந்த மாடுல் இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு அன்பாக்சிங் தான், எப்படி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ பாருங்கள், இதுதான் அந்த கம்பெனி. இது வந்து இந்த லேபிளில் பழைய லேபிள் இது. அது கொஞ்சம் பாக்ஸ் இல்லாதனால இப்போதுக்கு உங்களுக்கு இதை கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இதை பற்றி தெரியும். இந்த மாடுல் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இதுதான் மாடுல் பாருங்கள். இதுதான் வந்து ஸ்பெக்ட்ரம் டிஸ்பிளே உண்டான உங்களுக்கு கார்டு இருக்குது. இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக எல்இடி இருக்குது, வரிசையாக எல்இடி இருக்குது. ஆர்ஜிபி எல்இடி, ஆர்ஜிபி பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? பேசிக் கலர் அதுதான். இந்த கலரை பேஸ் பண்ணி தான் ரிமைனிங் எல்லாமே கலர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து இதில் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இதுதான் இந்த மாடுல். ஏற்கனவே இந்த மாடல் பார்த்துருக்கோம், ஒயிட் கலரில் இருக்கும், பக்காவாக இருக்கும், நல்ல கிளாரிட்டி. நான் வேணால் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இருக்குது இந்த மாடுல். ஒரு டிஎஃப்டி கார்டு இன்சர்ட் பண்ணலாம். இந்த இடத்துல பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எஸ்ல மேனுவல் சுவிட்சு, ஆக்சிலரி இன்புட் ஒன்று இருக்குது. இதில் இந்த கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஒரு ப்ளக் இன் ப்ளே பண்ணுறதுக்கு தேவையான அசசரிஸ் இந்த கார்டு ஃபுல்லாக இதில் வந்துடும். ஒரு பெஸ்ட்டு என்கோடர் வித் பிசிபி வித் ஷாக்கெட்டோடு வந்துடும். இதே மற்ற கம்பெனியாக இருந்தால் ஒயரிங் பண்ணணும், சால்ட்ரு பண்ணணும், அதெல்லாம் எதுவுமே தேவையே இல்லை.
அதே மாதிரி ஒரு மைக் இருக்குது, மைக் சாக்கெட் இருக்குது. மைக் சாக்கெட்டுக்கு ஒரு பிசிபி ப்ளஸ் ஒரு சாக்கெட் எல்லாமே இருக்குது. இது யூஸ்ஃபுல்லாக ஏற்கனவே நம்ம நிறைய மாடலில் பார்த்துருக்கோம். ஓகேவா? இந்த மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏற்கனவே ஒரு நம்ம டிடிஹெச் ரிசீவர் இருக்கு இல்லையா, அதில் வரக்கூடிய ஒரு டைப் ஆஃப் இருக்கும். அப்போ இதில் பாருங்களேன், இல்லை என்னென்ன அக்சசரிஸ்லாம் இருக்கும், இதெல்லாம் வந்துருச்சு, கம்ப்ளீட்டாக வந்துருச்சு. ஓகேவா? இப்போது இந்த ஸ்பெக்ட்ரம் கார்டு இருக்கு இல்லையா, இதில் வந்து மோடு இருக்குது. மோடு வந்து 7 to 8 மோடு இருக்குது. அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறதுலாம் நம்ம பார்க்கலாம். முதல்ல என்ன அக்சசரிஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு சவுண்டு பார் மேக் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஈஸியாக தெரியும் உங்களுக்கு இல்லையா. ஒரு சப்பு 4 ஓவல் டைப் ஸ்பீக்கர், ரவுண்ட் சைஸ் ஸ்பீக்கர், நம்ம என்ன பாக்ஸ் வாங்குகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாமளே அசம்பிள் பண்ணிடலாம். அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலுடைய நோக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். விருப்பம் மூலமாக ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் வித்தியாசம் இல்லை, வயது வித்தியாசம் இல்லை, யார் வேணால் படிக்கலாம். படிச்சிருந்தால் தான் எலக்ட்ரானிக்கில் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, படிச்சிருந்தால் நல்லது. எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட நாலேஜ் ஒரு பாமரனுக்கு போய் சேரணும், ஒரு குக்கிராமத்தில் இருக்கவங்களும் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சேனலுடைய நோக்கம். அதனால் ஒவ்வொருவரையும் சேனலை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். பிளாக் டயக்ராம் ஆகட்டும், ஸ்கிமேட்டிக் டயக்ராம் ஆகட்டும், டயக்ராம் எக்ஸ்ப்ளனேஷன் ஆகட்டும், ப்ராக்டிக்கல் டெமோ ஆகட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். நோக்கம் இதை பார்த்துட்டு நீங்களும் அசம்பிள் பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? சரி, இப்போது இந்த ஜிஸ்டார் கம்பெனியினுடைய இந்த மாடல் பற்றி இப்போ ஒரு நாம் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஒரு சர்க்கியூட் ஃபஸ்ட்டு போர்டு தெரிஞ்சுக்கலாம், என்னென்னு பார்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு சவுண்டு பார், ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸுக்குள்ளே ஒரு கலர் எல்இடி பல்ப் மாறி டிஃப்ரெண்ட் மோடில் ஒர்க் பண்ணணுன்னா அது தனியாக ஒரு சர்க்கியூட்டு, ஒரு ப்ரோக்ராமிங் இதெல்லாம் தேவைப்படும். இதெல்லாம் அது எதுவுமே தேவையில்லாமல் சாதாரண சிம்பிளான மாடல்லையே என்ன பண்ணியிருக்காங்க, இதில் ஒரு ஆப்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஒரு மோடு. இதன் மூலிமா இந்த எல்இடி இருக்கு இல்லையா, இந்த எல்இடி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் எப்படியான கர்வாவோ ஸ்கொயரு 8 மாதிரி ஷேப்லேயோ, ஸ்பீக்கர் பாக்ஸ் என்ன 8 இன்ச்சு 10 இன்ச்சு அந்த ரேடியஸ் வர்ற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மவுண்ட் பண்ணிக்கலாம். மவுண்ட் பண்ணிட்டால் நீங்கள் என்ன பண்ணலாம், நீட்டாக பண்ண முடியும். இப்போ பெரும்பாலும் இந்த ஸ்பெக்ட்ரம் இந்த லைட் டிஸ்பிளே எங்கே வரும் அப்படின்னு கேட்டால் நாம் அசம்பிள் பண்ணக்கூடிய பாக்ஸுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம அதில் வந்து சீட்டிங் பண்ண முடியும். ஓகே, டிஸ்பிளே பார்க்கலாம், எப்படின்னு ப்ராக்டிக்கல் என்னங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த போர்டை பற்றிய ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ பாருங்களேன், இதுதான் நான் மினிமைஸ் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஓகே, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போது இந்த போர்டு கொஞ்சம் முக்கியமானது தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. இப்போது 095 W மீன்ஸ் ஒயிட் எல்இடி டிஸ்பிளே, பிக் டிஸ்பிளே சொல்லியிருக்கேன். இது ஒரு ஸ்பெக்ட்ரம் மோட் இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கியூட்டில் இதுதான் போர்டு. இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் மைனஸ் எங்கே இருக்குது பாருங்கள், இது கிரவுண்ட் பாயிண்ட்டு, இது வந்து +5 வோல்ட். முதல்ல இந்த போர்டு ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லை, இதில் வர்ற ஐசி எஃப்எம் ஐசி வந்து பெரிய ஐசி பாருங்கள், இந்த மாதிரி பெரிய ஐசி. ஓகேவா? சின்ன ஐசியில் பெரிய ஐசி, நல்ல குவாலிட்டி, கிளாரிட்டி கேட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக பக்கா ஷார்ப்பாக இருக்கும். ஓகே, இதில் இந்த ஸ்பெக்ட்ரமுக்கு தனியாக சப்ளை கொடுக்கறதுனால இந்த போர்டு நார்மலாக எடுக்கிற கரண்ட்டை விட அதிகமாக கரண்ட் எடுக்கும். அதனால் கொடுக்கக்கூடிய சப்ளை வோல்ட்டு 5 வோல்ட்டாக இருந்தாலும் இதில் கொடுக்குற சப்ளை வோல்ட்டு 1 ஆம்பியருக்கும் குறைவில்லாமல் இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இது கொடுக்குறது வந்து ஒரு கன்வெர்ட்டர், டிசி டு டிசி கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணணும். நல்ல குவாலிட்டி கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணணும். பக் கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணணும். 12 வோல்ட் கொடுத்து 5 வோல்ட் மாற்றுற மாதிரி. ஸோ ஆம்பியர் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சிஸ்டம் சரியாக வேலை செய்யாது. ஏன்னா அந்த லோடு கரண்ட்டு எடுத்துச்சுன்னா இந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணாது. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அப்போது இந்த லோடு இருக்குல்ல, இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல பாருங்கள், இதுதான் இந்த ஸ்பெக்ட்ரம் டிஸ்பிளே மோடு. ஓகே, இந்த சாக்கெட்லேருந்து தான் அவுட்புட் எடுத்திருக்கோம். இது வந்து கிரவுண்டு, இது ப்ளஸ்ஸு சப்ளை வோல்ட்டு, இது மைக் இன்புட் சாக்கெட்டு,
ஆடியோ அவுட்புட் சாக்கெட் லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் என்கோடர் சாக்கெட் இதுதான் முக்கியம். இதுதான் வந்து ஸ்பெஷல் இதில் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி சிந்தனை பண்ணி இந்த மாதிரி புதுசாக ஒரு அப்டேட் கொடுக்குற இந்த ஜிஸ்டார் அவங்களுடைய கம்பெனிக்கு நாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸாக மாறிட்டுருக்கு. அதில் கண்டிப்பாக இந்த அவுட்புட் டிஸ்பிளே இது வந்து ஆடியோ லெவல் இண்டிகேட்டர் அல்ல. ஆடியோ லெவல் இண்டிகேட்டர் இல்லை, நாம் மோடு மாற்றிக்கலாம். டிஃப்ரெண்ட் மோடு ஒர்க் பண்ணோம். நான் ப்ராக்டிக்கல் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி தியரிட்டிக்கலாக ஒரு டேட்டா இருந்தால் தான் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதில் 3 பாயிண்ட் இருக்குது. ஒரு பாயிண்டில் வந்து டேட்டா அவுட், 2வது பின் இருக்கு இல்லையா, அது வந்து பாசிட்டிவ் வோல்ட், 3வது பின் வந்து நெகட்டிவ் இருக்குது. இந்த 3ம் இந்த கார்டு இருக்குது இல்லையா, டிஸ்பிளே கார்டு, அந்த டிஸ்பிளே கார்டில் 3 பாயிண்ட் இருக்கும். அந்த 3 பாயிண்ட்லையும் கரெக்டாக கொடுக்கணும், மேட்சிங்காக கொடுக்கணும். இப்போ டேட்டா அவுட் எடுத்து இந்த கார்டில் டேட்டா இன்னில் கொடுக்கணும். டி இன்னுன்னு போட்டிருக்கோம். ஓன்னா அவுட், ஐஎன்னா என் மாற்றி கொடுத்தா ஒர்க் பண்ணாது. தென் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுக்கணும். இவ்வளோ சிம்பிள். ஓகே, கொஞ்சம் நான் இன்னொரு போர்டு உங்களுக்கு ஜெராக்ஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஈஸியாக புரியுங்க. அப்போ இது வந்து டேட்டா அவுட்டு, சென்டர்லேருந்து வர்றது வந்து பாசிட்டிவ், லாஸ்ட்டில் வர்றது கிரவுண்ட். இந்த கலர் கோடெல்லாம் பார்க்காதீங்க, அது எந்த கார்டு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது என்கோடர், ஆடியோ அவுட்டு, மைக்கு, இந்த இடத்துல இருக்கிறது ஆக்சிலரி இன்புட்டு, இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ். இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் பார்க்கலாமா, எப்படி இது யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா? நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.